Hello friends, welcome to Powerful Learning. In the video, August 27, 2025 Udemy Free Certification Courses coupon code தான் பார்க்க போகிறோம். Coupon code might expire at any time. Author அவங்களுடைய கோர்ஸ்க்கு limited seats செட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வர ஒரு 1000 மெம்பர்ஸ் ஒரு 500 மெம்பர்ஸ்னு ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வர மெம்பர்ஸ்க்கு இந்த கூப்பன் கோடை பயன்படுத்தி நீங்கள் இலவசமாக சர்டிஃபிகேட்டை படிக்கலாங்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்போ யார் என்ரோல் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இன்கேஸ் நீங்கள் என்ரோல் பண்ணும்போது கூப்பன் கோடு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். இந்த கான்செப்ட் உங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். எனி டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ரோல் பண்ணும்போது இது ஃப்ரீயாக இருக்கும்னு எதிர்பார்க்குற நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் இந்த வீடியோவும் சூட்டபுளாக இருக்காது. ஸோ நான் சொல்கிற இந்த கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஒர்க் ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்கான ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேலை பார்க்கும்போது மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நீங்கள் காலேஜ் டைமில் இருக்கும்போதும் இருக்கும். யூஸ்வலாக ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணணும்னு கிடையாது. பொதுவாகவே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆர் பர்சனல் டெவலப்மெண்ட் கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அப்படிங்கிறத கமெண்ட்ல கேளுங்க. அது மட்டும் கேட்காம என்னுடைய வீடியோ மூலியமா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்கீங்க, அது மூலியமாக நீங்கள் படிச்சிருக்கீங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரினர்ஷிப்க்கு ரிலேட் ஆகக்கூடியது பிஸ்னஸ் வித்தவுட் மணி இன்வெஸ்ட்மெண்ட் கெட்டிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ஒரு வீக்கெண்டில் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். நான் காமிக்கிற எந்த ஒரு கோர்ஸ்க்குமே எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. எல்லா கோர்ஸுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் போடுற எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யாமல். இது ஒரு ஃபார்மேட். ஸோ யாமல் ஃபைல், ஜேசன் ஃபைல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ப்ரோக்ராமிங்கில் இது இப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரீமியம் லெவலுக்கான கோர்ஸு. இப்போ இந்த யாமல்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஜேசன்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறத உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 3 ஹவர்க்கான கோர்ஸ் தான். 37 டவுன்லோடபிள் ரீசோர்ஸோட உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் அண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த யாமல் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் கியூபர்னெட்டிக்ஸ்லாம் நிறையவே யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 4 லினக்ஸ். ஒரு கம்ப்ளீட் கைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. லினக்ஸில் நீங்கள் எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி மொத்தம் 5 ஹவர்ஸ்லேயே கொண்டு வராங்க. ஸோ லினக்ஸ் டெர்மினல் எப்படி இருக்கும், பெர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிசிபி அண்ட் ஐபி ப்ரோட்டோகால்ஸ்லாம் எப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா கற்றுக் கொடுக்குறாங்க. வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் கோர்ஸ் வேணால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோ மூலிமா இந்த வீடியோ மூலிமா ஏதாச்சும் ஒரு கோர்ஸஸ் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கனாலுமே அதோடையும் ரிசல்ட்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட். ஒரு 34 ஹவர்ஸில் நீங்கள் எப்படி கற்றுக்கலாங்கிற மாதிரி ப்ரீமியம் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூரேஷன் ஹையாக இருக்குது, அதனால நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. ஸோ டிமாண்டுமே ஹையாக இருக்கும். ஆப் டெவலப்மெண்ட் இப்போ ஆன் டிமாண்டாக இருக்கிறதும் கூட. ஸோ காட்லினில் ப்ரோக்ராமிங் அந்த பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு இருந்தால் மட்டும் நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்கான ஒரு கோர்ஸ் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ் மொத்தம் 19 ஹவர்ஸ், ஓவராலாக 20 ஹவர்ஸ் கிட்டேயே வருது. ஸோ உங்களுக்கு லேப்டாப் இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, இல்லை மொபைல் ஃபோனில் இருந்துமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக இந்த நெட்வொர்க் ஆர் செக்யூரிட்டி இது கிட்டடான கோர்ஸஸை நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 7. இது கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் சைக்காலஜி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ஸோ கிரிமினல் பிஹேவியர், வயலண்ட் க்ரைம் இதெல்லாம் என்னங்கிறத எஜுகேஷனல் பர்பஸாக நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 8 ரியல் எத்திக்கல் ஹேக்கிங் இன் 46 ஹவர்ஸ். இப்போவே நான் தெளிவாக சொல்லிடுறேன், இது ஆன் டிமாண்ட் டாபிக். அதுவும் இல்லாமல் இது ஹை டியூரேஷன் கோர்ஸும் கூட. 46 ஹவர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. 111 டவுன்லோடபிள் ரீசஸோட மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது வேர்ல்ட் வைடாக அப்ளிகபிளாக இருக்குது. யார் எப்போ என்ரோல் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஆன் டிமாண்ட் 46 ஹவர்ஸ், அது விச் மீன்ஸ் நீங்கள் நிறைய சிலபஸ் இருக்கும், நிறைய நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, டிமாண்ட் ஹையாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் என்ரோல் பண்ணும்போது இந்த கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இல்லை இன்வாலிட்னு காமிக்க தானே நீங்கள் கரெக்டாக என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த டைமில் என்ன ரீசனாக இருக்குன்னா இந்த கூப்பன் கோட் நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, ஓவர் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போம்போது ஐ கேன் நாட் ஹெல்ப். பட் நீங்கள் கூப்பன் கோட்
கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்க. இன்வேலிடுன்னு காமிக்குதுன்னா சம்டைம்ஸ் அந்த வெப்சைட்டோட பக்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த டைம் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணியும் அது வந்துட்டு தப்புன்னு காமிச்சதுன்னா கூப்பன் கூட எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ஒரு எக்ஸீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக இப்போ காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபாரன்சிக்கான மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஒரு பெஸ்ட் செல்லர் கோர்ஸு ப்ரீமியம் இது கொடுக்குறாங்க. 21 ஹவரில் உங்களுக்கு 2 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டோட 10 டவுன்லோடபிள் ரீசஸோட மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது யாருக்கு வேணுமோ நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இதில் காமிக்கிறதுக்கு பேசிக்காக எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லை. சர்டிஃபைடு கோர்ஸ் கிரியேஷன் மாஸ்டர் கிளாஸ் ஃபார் கோச்சஸ். நீங்கள் எப்படி வந்துட்டு ஆன்லைனில் கோர்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 10 ஹவர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேசிக்கான கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி ஹோஸ்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணி செல் பண்ணலான்னு தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்டோடலாம் இன்க்ளூட் பண்ணி ஜஸ்ட் 1 ஹவரில் கற்றுக் கொடுக்குறாங்க. இது யாருனாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். வாட்டுங்கிறத மட்டும் இந்த கோர்ஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட எப்படி ஆன்சர் பண்ணணுன்னு பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் கைட் பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் லினக்ஸ் ட்ரைனிங்கான கோர்ஸு. ஒரு ஐடி ஜாபில் வந்துட்டு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோட்லலாம் வந்துட்டு லினக்ஸ் தான் வந்துட்டு சில இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரோல் பேஸ் பண்ணி வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற ஓஎஸ் மாறுபடும். நான் எல்லா டைமும் ஐடினாலே லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன். இங்கே வந்துட்டு யுவர் ஐடியல் ஐடி ஜாப் எடுக்கிறதுக்காக லினக்ஸ் கம்ப்ளீஷன் கோர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் அதை கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கார்ப்பரேட்டில் வந்துட்டு விண்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க, மேக் இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு பொதுவாக லினக்ஸ் எப்படி கற்றுக்கிங்கிறத மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஐடினாலே லினக்ஸுங்கிறத வந்துட்டு இந்த டைட்டில் மூலிமா நீங்கள் ராங்காக அசியூம் பண்ண வேண்டாம். பட் சில ரோலுக்கு வந்துட்டு எஸ் ஆப்வியஸ்லி ஐடியில் வந்துட்டு லினக்ஸ் வச்சு தான் உங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த ஒரு கோர்ஸ் மூலிமா நீங்கள் அதோடைய பேசிக்ஸ் வந்துட்டு தாராளமாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு சர்டிஃபைட் ஜெனரேட்டிவ் ஏஐ ஆர்கிடெக்ட் வித் நாலேஜ் கிராஃப்கான கோர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஐ வச்சு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை கற்றுக்கோங்க. ஓகே, நான் இந்த கோர்ஸ் வந்துட்டு நான் அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் இது 12 மினிட்ஸ்லேயே எக்ஸ்பைரி ஆக போகுது. நான் வீடியோ எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளே இந்த கோர்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜாவாவுடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் எஃபிஷியன்ட் ஸ்கேலபிள் அண்ட் செக்யூர் கோட்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். இது அரௌண்ட் ஒரு 60 ஹவர்ஸ்க்காக கொடுக்குறாங்க. 0 to ஹீரோ கோர்ஸாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஊப்ஸ் கான்செப்ட்னா எப்படி இருக்குது, டிசைன் பேட்டர்ன்ஸ் என்ன மாதிரி, இன்டர்வியூ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, டெஸ்டிங் மெத்தட்ஸ் என்ன மாதிரி இருக்குது, சைபர் செக்யூரிட்டின்னு வரும்போது பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஒரு டெவலப்பர்ஸ்க்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அப்படி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஜாவாவில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணுங்கள். இதே மாதிரி சிமிலர் கான்செப்டில் ஸ்ப்ரிங்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு எஸ்டே நிறைய ஜாவா ரிலேட்டடான கோர்சஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டியூட்டி ஆஃப் கேர் இன் நர்சிங் அண்ட் கேர் கிவிங்கான கோர்ஸ். இது ஒரு புது கோர்ஸாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எப்படி வந்துட்டு பார்த்துக்கணும் அந்த மாதிரி தான் கேர் கிவிங் ஒரு நர்சிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்த் கேரில் உங்களுக்கு இந்த மாதிரி போன விருப்பம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 15 8 பைத்தான் உடைய வெப் அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் எப்படி பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி 0 to ஹீரோங்கிற கான்செப்டில் ஒரு 7 ஹவரில் சொல்லி கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் என்டர்டைன்மெண்ட் வெப்சைட் பில்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபோட்டோவில் வந்துட்டு நீங்கள் எப்படி டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணலாம், எப்படி வந்துட்டு நீங்கள் பேசிக் டேட்டாவை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி தான் இங்கே வந்துட்டு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெல்ம் மாஸ்டர் கிளாஸ். இது வந்துட்டு கியூபர்னெட்டிஸ் பேக்கேஜிங் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அரௌண்ட் ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு இதெல்லாம் கிளியராக கற்றுக் கொடுப்பாங்க. நான் இப்போ தான் சிகேஎடி சர்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக முடித்தேன். அந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ ரியல் காஸ்ட் ஆகுது, நீங்கள் எப்படி கிராக் பண்ணலாம், ரியல் டைமாக எக்ஸாமில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட்டை கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைட் ரூம் எடிட்டிங் வித் லூமினார் நியோ பிளகின். எப்படி நீங்கள் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணலாம் உங்களுடைய லைட் ரூம் அப்ளிகேஷனை நீங்கள் எடிட் பண்ணுறதுங்கிறத ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எடிட்டிங் கோர்ஸில் கண்டிப்பாக நீங்களும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சு கற்று பாருங்கள். அப்போ தான் உபயோகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்
பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கைடு ஃபார் பிகினர்ஸ் இன் ஃபோட்டோ எடிட்டிங்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ஃபண்டமெண்டல்ஸ் என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், பாப்புலரான ஃபோட்டோ எடிட்டிங் ஸ்டைல்ஸ் என்ன மாதிரி இருக்குது, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்வா உடைய ஏஐ ஸ்பெஷலைசேஷன் மாதிரி எப்படி நீங்கள் வந்துட்டு ஆப் வந்துட்டு டிசைன் பண்ணலாம், வெப்சைட் அண்ட் விஷுவல்ஸ்க்கு நீங்கள் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறது ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுப்பாங்க. கேன்வா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ப்ளஸ் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே போதும், கேன்வாவில் நீங்கள் சூப்பராக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் நம்பர் கவுண்ட் 20. இது வந்துட்டு உங்களோட சைபர் செக்யூரிட்டி கரியரை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு அல்டிமேட் கைடு 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இதில் யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலேயே கிட்டத்தட்ட 3 நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான கோர்சஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக. நெக்ஸ்ட் ஒன் ஜாவா உடைய கன்கரன்சி மல்டி த்ரெடிங் வந்துட்டு எக்ஸசைஸோட நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு 3.5 ஹவர்ஸ்க்குள்ளேயே கொடுக்குறாங்க. இது ஒரு 10 கோடிங் எக்ஸசைசஸ் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாவா C++ ரிலேட்டடாக நிறைய பேர் நிறைய கோர்சஸ் கேட்குறீங்க. நான் கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை வர நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓப்ஸ் கான்செப்ட். ஸோ இதுவுமே எக்ஸசைஸோட மென்ஷன் பண்ணி தான் ஜஸ்ட் 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே வர மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூவில் வந்துட்டு ஜாவா அப்படின்னு போட்டாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்ஸ் கான்செப்ட்லேருந்து கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் கவுண்ட் 23. இது வந்துட்டு AWS சர்வர்லெஸ் என்ன, AWS சர்வீசஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத 3 ஹவர்ஸில் ஒரு பிகினருக்கு புரிகிற மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க. உங்களுக்கு பேசிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோர்ஸ் நம்பர் 24. இது வந்துட்டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்கக்கூடிய கோர்ஸு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் டேக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 1 ஹவர்க்கான கோர்ஸு. பேசிக்கான ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் டெர்மினாலஜிலாம் தெரியும்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்துட்டு சூட்டபிளாக இருக்கும். என்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டோடைய ப்ராக்டிக்கல் கிராஷ் கோர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 38 மினிட்ஸ்க்கானது தான். கொஷின்ஸ்லாம் வரும், அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அந்த ஜாவாஸ்கிரிப்ட் தெரியுதா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா MongoDB, ஒரு கம்ப்ளீட் MongoDB டெவலப்பருக்கான கோர்ஸ் கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்கானது. நிறைய பேர் MERN ஸ்டாக்கு கேட்டிருக்கீங்க. ஸோ அப்படி ஆல் இன் ஒன் கோர்ஸ், அதாவது Express.js, Mongo, அப்புறம் Node.js, React இது 4மே இருக்கிற மாதிரி கோர்ஸ் கிடைக்கிறது ரேர். பட் இருந்தாலுமே நான் ப்ராஜெக்டோட இன்க்ளூட் ஆகிற மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக நான் MERNக்கு நான் போட்டிருந்தேன். இன்க்ளூடிங் AWSல நீங்கள் எப்படி டெப்ளாய் பண்ணலாங்கிறது அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இருந்தால் அப்படி நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிற கோர்ஸை என்ரோல் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட், டீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி 8 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணி கற்றுக்கலாம். உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே நீங்கள் இதை தாராளமாக என்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 28 அல்டிமேட் SEO கோர்ஸ், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், AI வச்சு நீங்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலே போதும். இது படிக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரீரெக்வசைட்ஸும் தேவை கிடையாது. உங்களுடைய வெப்சைட் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலாம், அது சர்ச்சில் எப்படி கொண்டு வரலாங்கிறது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தானோடைய கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் பிகினர். இது ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். நான் மோஸ்ட்லி போடுற எல்லா ஃப்ரீ கோர்சஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் சர்டிஃபைடு பேட்ச் இருக்கிற கோர்ஸாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஃபில் பண்ணி என்ட்ரி பண்ணிக்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸலோடைய ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறது பிகினருக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு இதில் 2 ஹவர்ஸ்லேயே கவர் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு கண்டிப்பாக லேப்டாப் தேவை. லேப்டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸல் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அல்டர்னேட்டிவாக ஸ்ப்ரெட்ஷீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக அலைன் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா கோர்சஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.